சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் நார்மல், பயப்படாதீங்க. தம்பி அத்தை, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, கையில் நல்லா தான் இருக்கா. ஏய் அவனே ஆனந்து. அப்பா அம்மா வாங்கம்மா, உள்ளதான் வாங்க. சரி வா. அம்மா அப்பா அம்மா. அம்மா வணக்கம்மா. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஆமா, இப்ப கையிலுக்கு எப்படி இருக்கு? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. கையில் இப்ப மயக்கத்துல தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க தைரியமா இருங்கம்மா. கையில் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அது எழில் தம்பியோட கையில் வெளியில போனா அப்பதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த தம்பி கூட இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு? மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எழில் தம்பிக்கும் நம்ம கையிலுக்கும் ஏதாவது ராசி பொருத்தம் பாத்தீங்களா? பா, ஏன் அம்மா தேவலாம் பேசி இங்க வந்து எதை பேசுறவ? நான் இதை ஏன் கேக்குறேன்னா, இந்த மாதிரி தான் என் தங்கச்சி மவளும் ஒரு பையனும் ரொம்ப விரும்பினாங்க. ராசி பொருத்தம் எதுவும் பார்க்காம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் முத வெளியே போனாங்க. சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அவங்க 2 பேரும் ஒன்னா போனாங்களோ அப்ப எல்லாமே சின்னதா அந்த பிள்ளைக்கு ரத்த காயம் பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதெல்லாம் நாங்க யாருமே பெருசா எடுத்துக்கல. அவளுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா விதி, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிடுச்சுமா. கையில் தான் பொழைச்சுக்கிட்டால, ஏன் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் பேசாம இரு. ஐயோ மாமா, நான் பயமுறுத்துறதுக்காக ஒன்னும் சொல்லல. கயலும் எழிலும் ஒன்னா இருக்கும்போது தானே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒருவேளை கயலுக்கும் எழிலுக்கும் ராசி பொருத்தம் இல்லையோங்கிறதுக்காக ஒரு யோசனைய சொன்னேன். ஏய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? மா, எழிலும் கையிலும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுனவங்கம்மா. ஏன் அப்ப இருந்த ராசி இப்ப இல்லையா? காதலுக்கு ராசி பொருத்தம்லாம் தேவையில்லைம்மா. இத பாரு கண்ணு, அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல இருந்தாங்க. இப்ப அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆக போறாங்கல்ல. இங்க பாரு கண்ணு, ஃப்ரெண்டா இருக்கும்போது ராசி பொருத்தம்லாம் தேவையில்லப்பா. ஆனா புருஷன் பொண்டாட்டி ஆகணும்னா ராசி பொருத்தம்லாம் பார்க்கணும்ல. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? ஒவ்வொன்னுத்துக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குப்பா. மா, அதெல்லாம் அந்த காலமா, இப்ப அதெல்லாம் கிடையாது. இத பார்ப்பா, எந்த காலமா இருந்தாலும் பெரியவங்க சொல்றது எதுவும் பொய்யாகாது. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அப்படிதானே இருக்குது. அதனாலதான் கண்ணு சொல்றேன். இங்க பாரு, அவங்க 2 பேருமே நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளைங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அந்த நல்ல எண்ணத்துல தான்ப்பா சொல்றேன். இங்க பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. இப்ப நடந்த மாதிரி இனிமே எதுவும் நடக்காம இருக்கணும்ல.
அண்ணா என்னாச்சுண்ணே? மாரிமுத்து நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. கேசவ ரிங் ஆகுது, எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஒண்ணு பண்ணலாம், நேர்ல போய் பாத்துடலாம் 2 பேருமே. முதல்ல மாரிமுத்து வீட்டுக்கு போயிடலாம். அங்க போலாம் வாங்க வாங்க. டேய் அன்பு தான் கால் பண்றான், நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போய் வண்டி எடுங்க. சரிப்பா. வாங்கண்ணா. டேய் சொல்ற அன்பு. அண்ணா கையிலக்க கண் முழிச்சிட்டாங்களாம். நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்களா? அம்மா இப்பதான் கால் பண்ணாங்க. அப்படியாடா? சரி நீங்க போய் கையில பாருங்க. என்ன பத்தியும் ஆனந்தி பத்தியும் கையில் கேட்டான்னு வையேன், நாங்க வீட்டுல இருக்கோம்னு சொல்லிடு. இத பாரு, எக்காரணத்தை கொண்டும் ஆனந்தி பத்தின விஷயம் கையலுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம். டேய் கையலுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா கையில் உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடும்டா. அதனால நீ எதுவுமே சொல்லாத. சரிண்ணா, நீங்க எப்படியாவது ஆனந்தியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்கண்ணா. டே 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 அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. இத பாரு, நீ தேவியும் போய் கையில பாருங்க முதல்ல. எக்காரணத்தை கொண்டு ஆனந்த விஷயத்த சொல்லக்கூடாது, புரியுதா? சரிண்ணா, நாங்க உடனே கிளம்புறோம். தேவி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். எழில், கயல், எழில், எங்க போயிட்ட நீ? நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கல? என்னாச்சு எழில்? நான் உன்னதான் கேக்குறேன், எங்க போன நீ? நான் கண் முழிச்சதும் என் கண்ணு பார்க்கணும்னு தேடினது உன்னோட முகத்தை தான். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத எழில். உன்னை விட்டு நான் எங்க போக போறேன்? நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பு எப்பவுமே உன்னை சுத்தி தான் இருக்கும். நான் இங்க இருந்த போது நீ மயக்கத்துல இருந்த. சோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் வரல. டிஸ்டர்பா? நீ என் கூட இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். எழில், என் மனசு எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கும். நான் என் கண்ணை மூடும் போதும் எனக்கு உன் உருவம் தெரியணும். நான் கண் திறக்கும் போது நீ என் முன்னாடி நிக்கணும். என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நான் எதிர்பார்க்கறது உன்னதான். நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாலும் நான் அத பெரிய பிரிவா நினைச்சு வேதனைப்படுறேன். அந்த அளவுக்கு நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட. கயல், நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல, போகவும் மாட்டேன். போயிடாத எழில், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத.
போயிடாத எழில், போயிடாத ப்ளீஸ். கயல், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எழில் கிட்டதான். எழிலா? அவர் மா, கயல், என்னம்மா? தேவி வா. ஏய், அக்கா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இப்ப எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கயல், இந்த கொஞ்சம் ஜூஸ் குடி. ஐயோ அம்மா, எனக்கு வேண்டாம்மா. மாத்திரை எல்லாம் போடணும்ல, கொஞ்சம் குடி. மா, அக்கா, கொஞ்ச நாளைக்கு நாங்க குடுக்கற எதையும் வேண்டாம்னு சொல்லாம சாப்பிடுங்க. அப்பதானே சீக்கிரம் குணமாகும். இந்த பாத்துக்கா. போதும்மா. ஆமா, மூர்த்தியும் ஆனந்தியும் வெளியே நிக்கிறாங்களா? அன்பு, உன்னதான் கேக்குறேன், எங்க இருக்காங்க? அக்கா ஆனந்தி வீட்ல இருக்கா. மூர்த்தி என்ன ஏதோ ஆர்டர் விஷயமா பேச போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்கக்கா. ஆ. துணைக்கு அம்மா மட்டும் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லக்கா நாங்களும் இங்கேயே இருக்கோமே. தேவையில்லாம உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? தேவி, நீ வீட்டுக்கு கிளம்பு. பரவாயில்லக்கா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். அன்பு, வா. சரிக்கா வரேன். ம். இன்னும் கொஞ்சம் கயல், கொஞ்சம் தான் குடி. என்னங்க, ஆனந்தி மனசு மாறதுக்குள்ள அவளை சீக்கிரமா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணுங்க. அதுக்கு தானே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குடிகார பையன் கையால ஆனந்தி கழுத்துல தாலியை கட்ட வச்சிருவோம். என்னங்க, இந்நேரம் ஆபரேஷன் முடிஞ்சு அந்த அடங்கா பிடாரி கயல் கண்ணு முழிச்சிருப்பாள்ல. ஆனந்தி எங்கன்னு அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்களுக்கு இந்த திடீர் கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? வந்ததுல இருந்து நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் அங்க என்ன நிலவரன்னு தெரியுமா என்ன? வேணா நான் மூர்த்திக்கு போனை போட்டு கேட்கவா? ஐயோ, வேண்டாங்க வேண்டாம் வேண்டாம். வழிய போய் நம்மளே சனியின சட்டையில புடிச்சு போட்டுக்க வேண்டாங்க. நிலைமை புரியுது இல்ல? நீ போய் ஆனந்தி ரெடி ஆயிட்டாளான்னு பாரு போ. சரிங்க. அந்த குடிகார கஸ்மாலம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. எதுக்கும் போய் பாப்போம். எல்லாம் எடுத்துட்டு போங்க. போ. அப்ப எது வேணுமா? பேசு. எங்க அந்த பக்கம் எங்க மாப்பிள்ள ரெடியா? மாப்பிள்ள எல்லாம் கிள்ளி மாதிரி பக்காவா ரெடியா இருப்பேன். வாங்க ரூமுக்குள்ள போய் பார்க்கலாம். மாப்பிள்ள எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம். என் மாப்பிள்ள எப்படி சந்தோஷமா இருக்கிற பாருங்க. கல்யாணம், எனக்கு கல்யாணம். என் மாப்பிள்ள என் மாமா பார்த்துப்பாரு, எல்லாமே பார்த்துப்பாரு. எனக்கு இன்னைக்கு கல்யாணம்.
அவனுக்கு யாரையா சரக்கு வாங்கி கொடுத்தது? நான் தான் வாங்கி கொடுத்தேன். அறிவு கட்டவன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு போய் சரக்கு வாங்கி கொடுத்துருக்க. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ல, அதான் வேட்டி சட்டெல்லாம் வாங்கிட்டு சரக்கு வாங்கி கொடுத்துட்டேன். பேச்சுலர் பார்ட்டி. அறிவு கட்டவனே, அதுக்கு நீ ஏன் கத்துற? உனக்கும் சரக்கு வேணுமா? சரக்கு காலி. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கையல். ஆமா கையல், இது வரைக்கும் அவனை பத்தி எதுவும் தெரியாது, எந்த விவரமும் கிடைக்கல. இதோ இப்பதான் அவனோட ஊரு செங்கல்பட்டுன்னு தெரிஞ்சது. எனக்கு எதுவும் தெரியல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி சரி, பதட்டப்படாத. ஐயோ, ஆனந்தியை காணோங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா? ஆமா கையல், சங்கரை பத்தின விஷயம் தேடும்போது ஒரு புது நம்பர்ல இருந்து 2 முறை கால் பண்ணிருந்தாங்க. திரும்ப கூப்பிட்டிருந்தேன், ஆனா ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிட்டாங்க. மூர்த்தி, போனை கொடு. தப்பா டயல் பண்ணவங்க எப்படி ஒரே நம்பருக்கு 2 தடவை ஃபோன் பண்ணிருப்பாங்க? மூர்த்தி, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசு. சரி, சீக்கிரம். ஹலோ, யாரு? அண்ணே, நான் சங்கரோட ஃப்ரெண்டு பேசுறேண்ணே. ஓ, அந்த திடீர் கல்யாணத்துக்கு வரீங்களா? கையல், நேத்து ராங் நம்பர்னு சொன்னவன் இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுறான். பேசுங்க அண்ணே. ஆமாண்ணே, அட்ரஸ் தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்கேதான்ப்பா, செங்கல்பட்டு பக்கத்துல செம்மல முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் கல்யாணம் நடக்க போகுது. அண்ணே, எத்தனை மணிக்கு? இத கூடவா அந்த குடியார பையன் சொல்லல? தலை எழுத்து. இவனெல்லாம் நம்பி எவன் தான் பொண்ணு கொடுக்குறான்னு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அண்ணா, எத்தனை மணிக்குண்ணே? செம்மல முருகன் கோயில்ல 9 மணிக்கு கல்யாணம். வந்துருங்க என்ன? 9 மணிக்கா? ஆமா. ஐயோ, தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா, நான் வைக்கிறேன். சரி. செம்மலை முருகன் கோயில கல்யாணமா? ஆனா நம்ம 8 மணிக்கு அங்க இருக்கணும், 9 மணிக்கு கல்யாணம் சொல்றான். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எப்படி போறது? இருக்கிற டிராபிக்ல சாத்தியமே இல்ல. போக முடியும். எப்படி கையல்? நான் கூட வரேன். ஆம்புலன்ஸ்ல போனா சீக்கிரம் போயிடலாம்ல. நீயா? ஏய், என்ன விளையாடுற நீ? நேத்து தான் உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. நீலாம் வர வேண்டாம், நாங்களே என்னன்னு போய் பாத்துக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம ஆனந்திய காப்பாத்தணும். கயல், நீ இப்ப இருக்க நிலைமையில டிராவல் பண்ண கூடாது. வேண்டாம். இல்ல கீதா, நான் இப்ப அங்க போகலனா அது ஆனந்தி வாழ்க்கைக்கு தான் ஆபத்தா முடியும். எனக்கு எல்லாத்தையும் விட என் தம்பி தங்கச்சிங்க தான் முக்கியம். நீ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணு, போ. சரி கையல்,
சொன்னா கேளு கையல். எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நம்ம போலாம். கீதா, வனிதா டாக்டர் இங்க வா, வா இங்க. வரேன் Idiot. டாக்டர். இங்க வா. சொல்லுங்க டாக்டர். நான் கொடுத்த மருந்த கையலுக்கு இன்ஜெக்ட் பண்ணியா இல்லையா? ஆனந்தி கண்ணு வா. அழகா இருக்கடா கண்ணா. மாலையை போட்டுக்கோ. இருமா இரு. ஆ, நல்லா போடு. அழக்கூடாது. அழக்கூடாது. என்ன சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அழகா இருக்கடா நீ. வடிவு முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஆமால, போலாமா? வாமா வா போலாம். வா. எப்படியோ பையனுக்கு கல்யாணம் முடிய போகுது. ஆமாங்க. ஆமா. போமா. என்ன அழகா இருக்கா என் மருமக. பார்த்து போய் உட்காரு. மண்ணில உட்காருமா, வலது கால் எடுத்து வை. எல்லாரையும் பார்த்து அப்படியே வணக்கம் சொல்லுமா. சபையை வணங்கிட்டு உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்கார். உட்காரு. பார்த்து உட்காருமா. கோவிந்த லட்சுமியே போற்றிவோம், கோமாதா லட்சுமியே போற்றிவோம், சர்வ லட்சுமியே போற்றிவோம், சக்தி லட்சுமியே போற்றிவோம், சக்கர லட்சுமியே போற்றிவோம், சத்திய லட்சுமியே போற்றிவோம், ஓம் சங்கு லட்சுமியே போற்றிவோம். ஓம் சங்கு என்னங்க? லட்சுமியே போற்றிவோம். இவர் படிச்சு மனப்பாடம் பண்ண எல்லா மந்திரத்தையும் சொல்லி முடிச்சு தாலி எடுத்து குடுக்கறதுக்குள்ள கையில எந்திரிச்சு வந்துருவா போல. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் அப்போத்துல இருந்து நிறுத்தாம மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. ஐயா, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். சீக்கிரம் தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க. மணி ஆகுது இல்ல? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மந்திரம் சொல்லி சம்பிரதாயம் பண்றதெல்லாம் பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அத போய் பாதியில நிறுத்த சொல்றீங்களே. ஓம் செல்வ லட்சுமியே போற்றிவோம், சந்நிதி லட்சுமியே போற்றிவோம். ஐயோ, அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அது புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மந்திரம் சொன்ன வரைக்கும் போதும். டைம் போய்கிட்டே இருக்கு. முதல்ல தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க. ஏன் இப்படி திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி பரபரக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, நிப்பாட்ட சொல்லுங்க. ஏய், கேட்க மாட்டேங்கிறாரு. மிரட்டுங்க. இப்ப நீங்க தாலி எடுத்து கொடுக்கல, சத்தியமா பேமெண்ட் வாங்க மாட்டீங்க. பாத்துக்கங்க. அட கடவுளே, அதுல மட்டும் கைய வச்சிடாதீங்க. அப்ப சீக்கிரமா தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க. இதோ பண்ணிடுறேன். ஓம் பாக்ய லட்சுமியே போற்றிவோம், பார்க்கடல் லட்சுமியே போற்றிவோம், புண்ணிய லட்சுமியே போற்றிவோம், பொருள் லட்சுமியே போற்றிவோம், பொன்னிற லட்சுமியே போற்றிவோம், போக லட்சுமியே போற்றிவோம், மங்கள லட்சுமியே போற்றிவோம். நிறுத்துங்க. யாருங்க இது? என்னங்க, நாம நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்துட்டா. ஐயோ, இன்னைக்கு நம்ம செத்தோங்க. இவன் நம்மள நல்லா வச்சு செய்ய போறா.
துரத்திடுவா. ஏய், தர்மம் செஞ்சவங்கள தர்மம் காப்பாத்தும், அதர்மம் செஞ்சவங்கள அந்த அதர்மமே அழிக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ணா வாங்க போலாம். என்னமா நடக்குதுங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, பக்கம் பக்கமா டைலாக் பேசுறீங்க, பொண்ணை கூட்டிட்டு போறீங்க. எங்களை பார்த்தா சொம்ப பையன் நினைக்கிறீங்களா? அறுவாளுக்கு வேலை கொடுத்துறாங்க. மரியாதையா பொண்ணை விட்டுட்டு போங்க, இல்லைன்னா என் மாப்பிளைக்கு பொண்ணே கிடைக்காது. இதெல்லாம் பாத்துக்கிட்டே இந்த தாய் மாமன் சும்மா இருக்க மாட்டான். இத பார், நாங்க ஏற்கனவே கோலகாண்ட்ல இருக்கோம். தாய் மாமா நாய் மாமா நடுவுல வந்தா வெட்டி சாச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இருங்க. ஹலோ மிஸ்டர் தாய்மாமன். என்னம்மா? இந்த ரவுடிசம் பண்ற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். எங்க தங்கச்சி அந்த பொறுக்கி பயலுக்கு கட்டி கொடுக்க முடியாது. அதையும் மீறி ஏதாவது தகராறு பண்ணீங்கன்னா எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதே, ரொம்ப மோசமானவன். நாங்க அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். மூர்த்தி, நீ அந்த ஆளை கொன்னுட்டு கூட வா, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். வெட்டிட்டு அப்புறம் நீயே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சரி. என்ன வெட்டுறத ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. மூர்த்தி, என்ன பாக்குற? வெட்டிட்டு வா, டைம் ஆகுது. ஏய், ஏறா அருவாளா. இருப்பா பேசுங்க. அதற்கு வரா. ஏய், முடியா. ஏய், ஏய், இங்க குடு, இங்க குடு. ஏய், எப்படி அவங்க சொல்றாங்க? ஏன்டா அருவாள் எடுத்து கொடுக்குறா? யாப்பா இவள கோவலாம். இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பாத்துக்க, என் மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணை கட்டி வைக்கிறேன். அதுக்கு போய் ஏப்பா அருவாள் எடுக்கிறீங்க? இந்தப்பா புடிப்பா, அப்படி போடு. எல்லாம் கிளம்புங்க. ஏமா உனக்கு தான் உடம்பு சரியில்லையாமா? ஏமா இங்க வந்த? போமா, போதாயி. போங்க 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 போங்க, வேகமா போங்க 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 தங்கச்சி, போங்க போங்க. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? உன் தம்பி குடும்பத்தை போய் அழிக்க பாக்குறிய? உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா? ஏய், என் மாப்பிளைக்கு ஆசை கட்டு மோசம் பண்ணிட்டே, உன்னை சும்மா விடக்கூடாது. ஜனா, கையில வந்துட்ட பாரு, ஆர்த்தி எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. பாத்து பாத்து பொறுமையா, கை பாத்து. அசன் அந்த கை பிடிங்க. மெதுவா 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 பாத்து வா. ஜாக்கிரதை. நீ வீல் சேர் கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. வாங்க, மெதுவா வா. பொறுமையா வா. ஜனா, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. ஜனா, இதோ வந்துட்டேங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவள வாதனம். பிடிச்ச எல்லா திருஷ்டியும் இன்னைக்கு கழியட்டும். வாதனம், ஆரத்தி எடு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். உள்ள போமா, கூட போங்க. ஜாக்கிரதை. பாத்து வா. பொறுமையா கிளம்பு. மெதுவா. வா. அண்ணா, நீ முன்னாடி போ. வா, வந்து உட்காரு வா. பொறுமையா வா. மெதுவாக்கா. அம்மா, கையிலோட ரூம் ஒரு வாரமா யூஸ் பண்ணாம இருக்குல்ல, ஆமா. ஒரே டஸ்டா இருக்கும். அதனால கையில இங்கே இருக்கட்டும், நான் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. பாத்து மெதுவா. நீ இங்கே உட்காரு. டேய், வாடா, நம்ம போய் க்ளீன் பண்ணலாம். வா வா. நீ விடு. தனோ, அத்தை, கையிலுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா. ஜூஸ் வேணாம், காஃபி போட்டு கொடு. சரி, காஃபி போட்டு கொண்டு வா. காலை தூக்கி மேல வச்சுக்கிறியா? வேண்டாம். மேல வச்சுக்கோ. ஆனந்தி, நீ போய் ஒரு தலகாணி எடுத்து வா. மேல வச்சுக்கோ கையல். இப்படி வச்சுக்கோ. இருமா, நான் இங்க வச்சுக்கிட்டா. இப்படி வச்சுக்கோ. பரவாயில்லையா? வா, சீக்கிரம் வா. பின்னாடி வை, பின்னாடி வை. சாஞ்சுக்கோமா. பாத்து நல்லா சாஞ்சுக்கோ.